அன்புள்ளம் கொண்ட விஆஸ்ட்ரோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மாசி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். சூரிய பகவானானவர் கும்ப ராசியில சஞ்சரிக்க காலகட்டத்தை எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பேசுறதுதான் இந்த மாசி மாத பலன்கள். சரிங்களா? பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு, எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். சூரிய பகவான், புதன் பகவான், ராகு பகவான், இவங்க 4 பேருமே, சுக்கிரன் பகவான் உட்பட இவங்க 4 பேருமே கும்பராசியில தான் இருக்காரு. சனி பகவான் மீனராசியில இருக்காரு. சுக்கிர பகவானானவர் மாசி மாதம் 17ஆம் தேதிக்கு பின் மீனராசிக்கு சஞ்சரிக்கிறார். அதே மாதிரி குரு பகவான் மிதுன ராசியில இருக்கார். மாசி மாசம் 23, அதாவது கடைசி காலகட்டத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறார். சரிங்களா? அதே மாதிரி சிம்மத்துல கேதுவும் மகரத்தில் செவ்வாயும் இருக்கிறார்கள். அதே மாதிரி செவ்வாய் பகவானும் மாசி மாசம் 11ஆம் தேதிக்கு பின் கும்பத்துக்குள்ள வந்துடுறாரு. அப்ப 5 கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 நாளைக்கு கும்பத்துல இருக்கு. இப்படி நடக்கிறதுனால எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கும்? இது உலக ரீதியா பார்த்தோம்னா வர்த்தகம் தொடர்பான விஷயங்கள் நிறைய நடக்கும். குறிப்பா ராகுவோட அனைத்து கிரகங்களும் சேர்றதுனால பூமிக்கு அடியில் கிடைக்கக்கூடிய விலை உயர்ந்த கற்களாக இருக்கட்டும், இல்ல ஆயில் சொல்லக்கூடிய பெட்ரோல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாக இருக்கட்டும், இல்லாட்டி வேற ஏதாவது மொத்தத்துல பூமி ஆழமான இடத்துல கிடைக்கக்கூடிய விஷயங்கள்ல இந்த நடக்கக்கூடிய விஷயங்களுக்குரிய வர்த்தகங்கள் மிகப்பெரிய லெவல்ல பேசும் பொருளாகவோ இல்ல மாற்றத்துக்குரிய சடன் இன்க்ரீஸ், அதாவது ஒன்னும் திடீர்னு விலை உயரும், இல்லாட்டி திடீர்னு விலை குறையும். அதாவது இப்ப பெட்ரோல் 100 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குன்னா பெட்ரோல் திடீர்னு 45 ரூபா 50, இதெல்லாம் நடக்காது, சாத்தியக்கூறு இல்லை. அதே மாதிரி பெட்ரோல் திடீர்னு 150 ரூபா போகுமானா அதுக்கும் சாத்தியக்கூறு இல்லை. வேணா திடீர் ரைஸ் டவுன் இருக்காது. பட் ஆனா கோச்சார ரீதியா இந்த மாதிரி 5 கிரகங்கள் சேரும் போதுல ஏற்றத்தாழ்வு, அதாவது திடீர் மாற்றம், இந்த பூமிக்கு அடியில் கிடைக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருட்கள்ல ஏதோ ஒண்ணு. இப்ப தங்கமும் பூமிக்கு அடியில தான் கிடைக்குது. திடீர்னு போன மாசம் பார்த்தோம்னா சர்ன்னு ஏறுனுச்சு. அந்த மாதிரி ஏதாவது சர்ன்னு ஏறுற மாதிரி ஏதோ ஒண்ணு பூமிக்கு அடியில கிடைக்கக்கூடிய விஷயங்கள்ல மாற்றம் இருக்கும். விலை உயரும், விலை குறையும், வர்த்தக ரீதியான பொருட்கள்ல நடக்கும் அப்படிங்கிறது இது உலக ரீதியா. இப்ப 12 ராசிகளுக்கும் இந்த ராகுவோட எல்லா கிரகங்களும் சேர்றதுனால, அதாவது அனைத்து ராசி அதிபர்களும் ராகுவோட சேர்றாங்க. அப்ப எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். மீன ராசி அன்பர்களே, ராசிக்கு 12ஆம் இடத்தில் அனைத்து கிரகங்களும் சஞ்சாரம் அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. என்னன்னு சொல்ல போனா மீனராசி வீடியோவே நான் லேட்டா ரிலீஸ் பண்றது எனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி தோணுது. காரணம் என்னன்னா 12ல எல்லாமே நல்லதுன்னு சொல்ல முடியாது. அதாவது உங்களை நீங்களே வாலண்டியரா வேதனைப்படுத்திக்குவீங்க, சங்கடப்படுத்திக்குவீங்க, மருத்துவ செலவு நடக்கும், வீண் விரயம் நடக்கும், கையில காசு இல்லை, கடன் வாங்குற சூழ்நிலைக்கு வந்துச்சு, எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சூழ்நிலை நடக்கும். காரணம் ராசியில சனி. அவர் என்ன பண்ணுவார்? சனினாவே என்ன? மந்தகாரகன், கடன் வாங்குறதுக்குரியவர், நோய்காரகர். 12ல இத்தனை கிரகங்களும் சேரும் போதுல 12ங்கிறது ஹாஸ்பிட்டல், 12ங்கிறது செலவு, 12ங்கிறது நம்மளோட நினைச்ச காரியங்களை அடையவிடாம தடுக்கிறது. சோம்பேறித்தனம் பாங்கல்ல, ஒருத்தன் படுத்து தூங்கணும்னா 12ஆம் இடம். அப்ப இந்த நேரத்துல நீங்க என்ன கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருப்பீங்க. 40 வயதை கடந்தவர்களா இருக்கும் பட்சத்தில் நிறைய பேர் வெறுத்து போயிருவீங்க வாழ்க்கையை. என்னடா இது, ஒரு இடத்துல ஒரு காலை எடுத்து வச்சா இப்படி நடக்குமா அப்படிங்கிற அளவுக்கு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு இக்கட்டான சூழ்நிலைகள் நடக்கும். உங்களை நெகட்டிவா பேசுங்கிறது என்னோட நோக்கம் இல்லை. ராசியாதிபதி வக்ரம் ஆயிட்டாரு, ராசியிலே சனி, ராசிக்கு 12ல 5 கிரகங்கள். அப்பா எதிரியா இருக்காங்க, கூட பிறந்த சகோதரர்கள் எதிரியா இருக்காங்க, கணவர் எதிரியா இருக்காரு, நீங்க பெத்த குழந்தைகளே எதிரியா இருக்கும், நண்பர்கள் எதிரியா இருக்காங்க. உதவின்னு போய் பேசினா சரி ஃபேஸ்புக் எடுத்து நோண்டுவோம், வாட்ஸ்அப் எடுத்து நோண்டுவோம், யூடியூப்ல வீடியோ பார்ப்போம், இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்ப்போம் அப்படின்னு அதுல பார்த்தாலும் நமக்கு டிப்ரெஷன் கிரியேட் பண்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு நடக்குது அப்படின்னு நீங்க புலம்புவீங்க. ஸோ இந்த காலகட்டத்துல உங்களுக்கு புலம்பல் அதிகம். அதனாலே நான் இந்த வீடியோ லேட்டா ரிலீஸ் பண்றது தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? அதாவது ரொம்ப டிப்ரெஷன் உள்ள விஷயத்த ரொம்ப நம்ம பேசி அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதை அவங்க தெரிஞ்சுக்க, ஒரு நெகட்டிவ்னா அந்த நெகட்டிவ் தெரிஞ்சுக்காம இருக்கிறதே நல்லது அப்படிங்கிறது தான் ஒரு இயல்பான ஒரு விஷயங்கள். சரிங்களா? அதை பத்தி ஒண்ணும் இல்லை, அதெல்லாம் பாதுகாப்பா இருந்துக்கங்க அப்படிங்கிறத சொல்றேன். தாயாரால இந்த காலகட்டத்துல மருத்துவ செலவு நடக்கும், தந்தையால் இந்த காலகட்டத்துல மருத்துவ செலவு நடக்கும். தாய் தந்தையருக்கு மருத்துவ செலவு நீங்க கண்டிப்பா செய்யற மாதிரி இருக்கும்.
இல்ல பூமி சம்பந்தப்பட்ட அமைப்பாலோ, வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்பாலோ, கால்நடை சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலோ மருத்துவ செலவு பண்ணுவீங்க. இந்த காலகட்டத்துல நல்ல குரு உங்களுக்கு கிடைக்க மாட்டார். சொல்லிக் கொடுக்கிறவர் நல்ல குருவா இருக்க மாட்டார். இளம் வயது பெண்களும் சரி, ஆண்களும் சரி, உங்க ஸ்டாஃப் தப்பா உங்கள்ட்ட நடந்துக்கிட்டாங்கன்னா, உங்க பெற்றோர்ட்ட கன்வே பண்ணிருங்க. காரணம் என்ன? இந்த 9ஆம் இடத்துல 9ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ராகுவோட இணையும் போதுல வாத்தியாரே தப்பாகுறாங்க அப்படிங்கிற அமைப்பு. ஸோ இந்த மாதிரியால தான் நிறைய பிரச்சனை வருது. தப்பா இருக்காங்கன்னா கன்வே பண்ணிருங்க. இது ஹாப்பினஸ் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லி ஏதாவது ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி இதெல்லாம் பண்ணாங்கன்னா அதுக்குள்ள ஆட்படாதீங்க. அதுக்குள்ள உட்பட்டீங்கன்னா நீங்களும் அந்த தப்பை பண்ணிட்டு அப்புறம் ஏன்டா அந்த தப்பை பண்ணோம் அப்படிங்கிற அளவுக்கு புலம்ப விட்டு போயிடுவாங்க. மீனராசினருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். மீனராசி பெற்றோர்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுன்னு ஓப்பனா பேசிருங்க. அதே மாதிரி எக்ஸாமுக்கு படிச்சு ஞாபகம் இல்லையா, படிப்பு வரலையா, ஃப்ரீயா விடுங்க. இந்த எக்ஸாம் இல்லாட்டி அடுத்த எக்ஸாம். ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, டிப்ரெஸ் பண்ணிக்கிட்டு, தூக்கத்தை இழந்துக்கிட்டு, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சேன், அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சேன், எனக்கு எதுவும் கிடைக்கலையா அப்படின்னு புலம்பாதீங்க. புலம்புறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. சரிங்களா? ரிலாக்ஸா, காமா எந்த ஒரு வேலையும் பாருங்க. ஏன்னா லைஃப்பை வாழ்றதுக்கு 1000 வழி இருக்கு. இது ஒண்ணுதான் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி இப்படித்தான் போனா சம்பாதிக்கணும், இப்படிதான் வாழணும் அப்படிங்கிற அதே இல்லை. ஏன்னா இப்ப நம்ம ஆர்ஆர் பிரியாணி எல்லாம் பார்த்தோம்னா எவ்வளவோ பெரிய ஆள், அவர்லாம் என்ன படிச்சிருப்பாருன்னு நமக்கு தெரியுமா? அந்த மாதிரி யோசிங்க. ஏன்னா நெகட்டிவ்ஸ் நிறைய இருக்கும் போதுல பாசிட்டிவ் மனிதர்களை அந்த நெகட்டிவ் ஃபேஸ் பண்ணி பாசிட்டிவா வந்த மனிதர்களை பாருங்க. நிறைய மோட்டிவேஷன் வீடியோ நீங்க இந்த நேரத்துல பாக்குறது குழந்தைகளா இருக்கிறவங்க நல்லது. சரிங்களா? இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். குரு வக்ரம், ராசியாதிபதியும் வக்ரம், நட்சத்திராதிபதியும் வக்ரம். உடம்புக்கு முக்கியத்துவம், குறிப்பா தலைப்பகுதி. இந்த வடிவேல் கூட ஒரு காமெடியில சொல்லுவார், மண்டை பத்திரம் அப்படின்ட்டு. அந்த மாதிரிதான் இப்போ உங்களுக்கு. தலை கவனமாக இருக்கணும். தந்தையாரோட உடல்நிலை கவனமா பார்த்துக்கணும். எதையுமே துணிஞ்சு செய்யக்கூடாது. ரிஸ்க் எடுக்கிறேங்கிற விஷயமே நீங்க நினைக்க கூடாது. ரிஸ்க் எடுக்கிறதுனால ஏதோ ஒரு பாதிப்பு, சின்ன பாதிப்பு தான் வரும். அந்த சின்ன பாதிப்பு பெரிய பாதிப்பை உருவாக்கி விடும் அப்படிங்கிறது தான் உண்மை. எதுலையும் கவனமும் நிதானமும் முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி தொழிலதிபர்கள், தொழில்துறையில ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு வேலையும் பார்த்துறாதீங்க. இவங்க உதவி பண்ணுவாங்க, அவங்க உதவி பண்ணுவாங்கன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. யாருமே இந்த காலகட்டத்துல உதவிக்கு வர மாட்டாங்க. மாசி 26க்கு பின்னும் இப்படித்தான் இருக்கும். குரு வக்ர நிவர்த்தியே ஆனாலும் 12ங்கிறத மறந்துடக்கூடாது. சரிங்களா? மற்றபடி எந்த விஷயமும் பெரிய லெவல்ல பாதிக்காது. குறிப்பா உங்கள்கிட்ட வேலைக்கு இருக்கிறவங்க, தொழிலதிபர் முதலாளியா இருக்கும் பட்சத்தில் வேலைக்கு இருக்கிறவங்க தான் இந்த காலகட்டத்துல உங்களை ஏமாத்துவாங்க. சரிங்களா? அதே மாதிரி நீங்களே ஒரு வேலைக்காரரா இருக்கும் பட்சத்தில் எந்த பாதிப்பும் வராது. சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை வேலை வாங்கிட்டு விட்டுருவாங்க. பணம் தான் பெருசா சம்பாதிக்க முடியாதே ஒழிய மற்றபடி சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல மாறி சந்தோஷத்தையும் நிம்மதியா அனுபவிக்கிற தன்மை இருக்கும். சரிங்களா? தாய், தந்தை, உடன் பிறந்த சகோதரர், மனைவி யாரையுமே இந்த காலகட்டத்துல நம்ப வேண்டாம். யாருமே உங்களுக்கு நிம்மதி தர மாட்டாங்க, சந்தோஷமா வாழ விட மாட்டாங்க. என்ன சொல்ல போனா நீங்களே தூக்கம் கெட்டு அலைவீங்க. ஏன்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைப்பீங்க. அப்படிலாம் டிப்ரெஷன் ஆகாதீங்க. அப்படி ஒருவேளை டிப்ரெஷன் ஆனீங்கன்னா இங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. கையில 10 ரூபா, பாக்கெட்ல 10,000 பணத்தை எடுத்துட்டு எங்க உங்களுக்கு பிடிக்குதோ அங்கே போய் ஜாலியா இருந்துட்டு வாங்க. ஜாலியான இப்ப ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படிதான் சொல்றேன், வேற எதுவும் இல்லை. சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு நெகட்டிவும் இல்லை. சரிங்களா? அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். நட்சத்திராதிபதியே ராசியில இருக்கார். ஆனா 12ல எத்தனை கிரகங்கள் இருக்கும். வருமானம் இருக்கும், அதிகப்படியான வருமானம் இருக்கும். உங்களோட பேச்சுவார்த்தைக்கு மதிப்பு இருக்கும். குடும்ப சப்போர்ட் இருக்கும். அதே மாதிரி உங்களோட வார்த்தைகள் பெரிய லெவல்ல பேசும் பொருளாக மாறும். இதெல்லாம் உண்டதுதான். ஆனா மனைவியின் உடல்நிலை கவனமா பார்த்துக்கங்க. கணவன் மனைவி, அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் மனைவியின் உடல் கவனம், பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கணவனின் உடல்நிலை கவனம் ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். இல்லாட்டி தேவையில்லாத அசம்பாவிதங்கள்லாம் வரும் அப்படிங்கிற அமைப்புகள் கொடுக்குது. அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் நிறைய இம்சையும் வரும். வருமானம் ஒரு பக்கம் வந்தாலும் கடன் கட்டுற மாதிரி சூழ்நிலை தான் அந்த பணம் போயிடும். அதே மாதிரி வீடு கட்டுற அமைப்பு எல்லா அமைப்புமே இருக்கு. ஒரு பக்கம் வரும், ஒரு பக்கம் செலவாயிருங்க. அப்படிதாங்க இருக்கு. என்னன்னு சொல்ல போனா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இது 50-50 தான். பூரட்டாதிக்கு நீங்க எவ்வளவு தேவலை அப்படின்னு வேணா சொல்லிக்கலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களும் நீங்க எவ்வளவு பெஸ்ட். ஒரு பக்கம் வருமானம் வரும், ஒரு பக்கம் செலவாகும். ஒரு பக்கம் வருமானம் வரும், ஒரு பக்கம் செலவாகும். பேலன்ஸ் பண்ணி ஓட்டிடுவீங்க. உடல்நிலையை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க.
குறிப்பா இஎன்டி ப்ராப்ளம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க. அது ரிலேட்டடா தான் இந்த நேரத்துல பிரச்சனை வரும். இஎன்டி காது மூக்கு தொண்டை. இல்லாட்டி முகத்துல மூக்கு பகுதிகள்ல பாதிப்பு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாவும் இருங்க. சரிங்களா? குழந்தைகளாக இருக்கும் பட்சத்தில் படிப்புல இந்த நேரத்துல கவனம் இருக்காது. படிக்க முடியாது. தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் மனசு அலைப்பாயும். அதனால ஒருநிலைப்படுத்தி, கட்டுப்படுத்தி எப்படி பண்ணணுமோ அதுக்கு உண்டான வேலையை பாருங்க. குறிப்பா இந்த டீனேஜர்ஸா இருக்கிறவங்க அந்த வயசு கோளாறு நிறைய பார்ப்பீங்க. அந்த வேலையில பார்க்காம இருக்கிறது நல்லது. சரிங்களா? அடுத்தது ரேவதி நட்சத்திரக்காரர்கள். நட்சத்திராதிபதியோட ராகு சேர்ந்து 12ஆம் இடத்துல இருக்கீங்க. ஸோ இந்த நேரத்துல உங்களுக்கு பிரச்சனை யாரும் தேடி வைக்க தேவையில்ல. நீங்களே வாலண்டியரா தேடி வச்சுக்குவீங்க. எனக்கு நானே தான்டா இன்சு அப்படிம்பாங்கல்ல. அந்த மாதிரி நீங்க இப்ப இருப்பீங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து பக்குவமா பண்றது நல்லது. மாசி 26க்கு பின் திருமண அமைப்பு உங்களுக்கு நடக்கும். இல்லாட்டி வரன் பார்க்கலாம். வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. பெண் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இல்லாட்டி அதை பத்தி பேச்சுவார்த்தைகளாவது நடக்கும். இல்லாட்டி எதிர்காலத்திலும் நீங்க ஒரு 1/2 மணி நேரம் பேசுற மாதிரியாவது சூழ்நிலைகள் வரும். ஸோ ஏதோ ஒண்ணு உங்களுக்கு பெருசா நடக்கும் இந்த விஷயத்துல அப்படிங்கிறத சொல்லலாம். ஆனா என்னதான் இருந்தாலும் இந்த மாசி ஆரம்பிச்சு 15 தேதி முடியிற வரையும் ரொம்ப டென்ஷன்லையும் டிப்ரெஷன்லையும் தான் இருப்பீங்க. மார்ச் ஆரம்பிக்கிற வரையுமே உங்களுக்கு பிரச்சனை தான். ஸோ அது வரையும் கொஞ்சம் கவனமா நிதானமா எச்சரிக்கையோட இருக்கிறது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால நிறைய சிக்கல்கள் வரும், வாக்குவாதம் வரும், பிரச்சனை வரும், உதவி கிடைக்காம போகும். ஸோ அதெல்லாம் எப்படி சமாளிக்கணுமோ அப்படியெல்லாம் சமாளிச்சுக்கங்க. சரிங்களா? அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அமைதியா ஹேண்டில் பண்ண கத்துக்கங்க. அமைதியை இழந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே போயிடும். அமைதி போகாம நிதானமா இருந்துச்சுன்னா எல்லாமே கிடைச்சிடும். தேவையில்லாம உங்களை நீங்களே வருத்திக்காதீங்க. வருத்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையும் உருவாக்கிக்காதீங்க. சரிங்களா? மாணவர்களா இருக்கும் பட்சத்தில் படிப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பெரிய லெவல்ல பேசக்கூடிய அமைப்பு வரும். ஃப்ராட் பண்ணியாவது ஜெயிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு நல்லா வந்துருவீங்க. சரிங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ராகுவோட புதன் சேர்ந்தனால உழைச்சு வர்றதோட ஃப்ராட் பண்ணி வந்துருவீங்க அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த அறிவு உங்களுக்கு இருக்கிறனால நீங்க எல்லாத்தையும் சக்சஸ் ஆவீங்க அப்படிங்கிறதே சொல்லலாம். தெளிவா யோசிப்பீங்க. கிரிமினல் மைண்டடா தப்பா போகணும். ஜனனகால ஜாதகத்துல லக்னத்துல சனி ராகு தொடர்பு இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் சூப்பரா இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்ன, இவங்கெல்லாம் தப்ப சரியா பண்ணக்கூடியவங்க. இந்த காலகட்டம் அதுக்கு ஒத்துழைக்கும். அப்படின்னால இதெல்லாம் சொல்லலாம். சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுவும் கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.